ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், கிருஷோடைய வீட்டுக்கு கிருஷை பார்க்கறதுக்காக அவங்களுடைய பெரியம்மா பெரியப்பா வந்திருக்காங்க. சுத்தமாக இது ரோகிணிக்கு பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா போயிட்டு வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உறவு கொண்டாடிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே அப்புறமா என்ன விஷயம், எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்ன கல்யாணி, இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம், இப்படி பேசுகிற அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, அந்த வேலையை மட்டும் சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, கிருஷை பார்த்து பேசிட்டு உங்ககிட்டையும் பேசிட்டு போகலாம் தாம்மா வந்தவங்களை எப்படி தொடர்ற அப்படின்னு. போதும், உங்களால் என் லைஃப்பில் நடந்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் இன்னும் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது. அங்கே தான் என்னை நிம்மதியாக வாழ விடாமல் வீட்டை விட்டு துரத்த விட்டீங்க. வயிற்று பிள்ளையோட நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வயிற்றில் பிள்ளையை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்து நின்னேன். இப்போது நானாக அமைச்சிக்கிட்ட வாழ்க்கையும் உங்கள் மூலியமா விஷயம் தெரிஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ என்ன சொல்கிற, எங்களுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. கல்யாணி இங்கே பாரு, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு அவங்களுடைய அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. மா நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கியா, நான் அவங்கக்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. விடுங்க, கல்யாணி என்ன பேச நினைக்கிறாளோ அதை பேசட்டும் அப்படின்னு அவங்களுடைய கிருஷோடைய பெரியப்பாவும் சொல்கிறாரு. என்ன உங்கள் மூலியமாக தானே என்னுடைய வாழ்க்கை பற்றின விஷயம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு. ஓ அதை சொல்கிறியாம்மா, அம்மா எல்லாத்தையும் எங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு. ஓ தெரிஞ்சு கூட தான் இவ்வளோ சாதகமாக நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களா அப்படின்னு. ஏம்மா இதுக்கும் எங்களுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்குது, அந்த முத்து உங்களுடைய வீட்டில் அதாவது உன் புருஷனோடைய தம்பியாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலையே, ஏதோ எதிர்ச்சியாக எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. முதல்லையே உன்னோட புருஷனோட தம்பி அப்படின்னா நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உன்னோட விஷயம் தெரிஞ்சு இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கலையம்மா, முதலே தெரிஞ்சிருந்தா உன்னை பற்றி சொல்லி புரிய வச்சு பொறுமையாக உன்னை அந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்து வாழ வச்சுருப்பேன் அப்படின்னு கிழிச்சிருப்பீங்க. ஓ அவர் தான் முத்து என் புருஷனோட தம்பின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் டேரெக்டாகவே விஷயத்த சொல்லியிருப்பீங்களா. பாத்தியாம்மா பாத்தியா, எதர்ச்சியாக தெரிஞ்சதுக்கே இந்த நிலமை. இவராக வந்து சொல்லியிருந்தா அப்புறம் நடந்திருக்கிறதே வேற. போதும், இப்போ எதுக்கு திரும்பவும் இங்கே வந்திருக்கீங்க, உங்களால் நாங்கள் பட்ட கஷ்டம் போதும், நீங்கள் இங்கிறது முதல்ல கிளம்புங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்க தான் எங்களுக்கு ஆபத்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணி என்ன வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி கோவப்பட்டு பேசி அவங்கள வீட்டை விட்டு உடனே வெளியே அனுப்புகிறா அப்படின்னு. மா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாருமா, கிளம்புறீங்களா அப்படின்னு. விடுங்கம்மா, நாங்கள் கிருஷை பார்க்க தான் வந்தோம், பார்த்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம், கிருஷ் நல்லா படிக்கணும் சரியா, பத்திரமா கிருஷை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போது அவங்களுடைய அம்மா இருந்துக்கிட்டு, என்னம்மா அவங்க உங்க கூட இருந்தால் ஒரு நல்ல துணையாக இருக்கும்னு பார்த்தா நீ இப்படி விரட்டி விட்டுட்டி அப்படின்னு. மா போதுமா, இவங்க அந்த முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க இங்கே இருந்தால் என்னோடய வாழ்க்கை சரியாகாது, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என் வாழ்க்கையை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும், சும்மா தேவையில்லாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்னு அவங்களே கூட்டிகிட்டு வரேன் இவங்கள கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காதம்மா. என்னம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க பண்ண தப்புக்கான பிராயத்தை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாரி வாரி எனக்கு அள்ளி கொடுக்க சொல்கிறியா, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நான் பிச்சையை அமைச்சிக்கிட்டு நான் போய் அங்கே மனோஜ் கூட சேர்ந்து வாழணுமா, தேவையே இல்லைம்மா, என்ன எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் அமைதியாயிரு, அந்த சிந்தாமணி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பணம் கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் அவங்கள விரட்டி விட்டுடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் முத்துவையும் அண்ணாமலையும் தவிர மற்ற எல்லாருமே சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்கள ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவங்க ஏமாளியாக இருக்காங்க. ஸோ ரோகிணி எப்படி இவ்வளோ நாளாக மனோஜை ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஸோ இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாமல் விஜயா பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க மனோஜ் கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ மனோஜும் சரி விஜயாவும் சரி முட்டாள அப்படின்றத கரெக்டாக நிரூபிச்சிட்டாங்க. சிந்தாமணியும் அந்த வட்டிக்கு வாங்கின மனோஜ் பணம் வாங்கினார் இல்லையா, அந்த ஃபினான்சரும் 2 பேரும் இவங்கள முட்டாள் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. முட்டாளாக இருக்க போய் தானே இவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க. ஸோ விஜயாவுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற உள்குத்தம் என்ன அப்படின்னு தெரியாமல் பணம்னு உடனே நம்ம கடனை நம்ம அடைச்சிடலாம், வட்டியும் வாங்க மாட்டேன்றாங்க, வட்டியும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்றதுல வட்டி நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் செக்கை வாங்கிடுறாங்க. செக்கை வாங்கினது மட்டும் இல்லாமல் மனோஜ் அவருடைய அப்பாவுடைய சைனை போட்டு பேங்க்குக்கு போய் பத்திரத்தையும் மீட்டுடுறாங்க. மீட்டு எடுத்துகிட்டு வந்த அடுத்த நிமிஷத்துலேயே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் எனக்கு இப்போவுமே ஒரு மாதிரியாக இருக்குடா, அப்பாவுக்கே தெரியாமல் அப்பாவுடைய சைனை போட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோம், இது தெரிஞ்சால் அவர் கண்டிப்பாக கோவப்படுவாரா அப்படின்னு. மா என்னம்மா நீ, அவர் தான் ஏதாச்சும் நமக்கு நல்ல விஷயம் நடந்தால் அந்த முத்துவும்
அப்பாவும் நடக்க விட மாட்டேன்றாரு. நீயும் ஏம்மா அவங்கள மாதிரியே பேசிகிட்டு இருக்க? இங்கே பாருமா, இப்போது பத்திரம் நம்ம கைக்கு கிடச்சிடுச்சு. இப்போ நான் வாங்கின கடங்காரங்கிட்ட இதை கொடுத்தா எவ்வளோ நம்மளால் முடியுமோ அப்பா பணத்தை கொடுக்க சொல்லி அவன் சொல்லியிருக்கான். எப்போ வேணாலும் நம்ம அசலை கட்டிக்கலாம், வட்டியும் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா, இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்கும்? ஷோரூம் மட்டும் அடுத்து அவகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினதுக்கப்புறமா நல்லபடியாக ரன் ஆகட்டும். அப்புறம் மாதம் மாதம் நான் கடன் அடித்து நம்ம பத்திரத்தையும் மீட்டுடுறோமா, கடனையும் அடிச்சிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். சரி மனோஜ், நீ சொன்னதை செஞ்சால் மட்டும் போதும். எனக்கு என்னமோ அவருக்கு துரோகம் பண்ணுறோமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு. அம்மா, நீ திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. இந்த வீடு உன் பேரில் இருக்குமா? இது உன் அப்பா உனக்காக கொடுத்தது. என்னம்மா நீ இதுக்கே இவ்வளோ ஏசிட்ருக்க? இது உன்னுடைய வீடு, நீ அப்பாவை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. டே, இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் அப்படின்னு மா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ், சரி விடுடா, எல்லாம் உன் நல்லதுக்காக தானே. எல்லாம் அந்த பார்லர்காலையும் உன்னுடைய லைஃப்லேருந்து தூக்கி இருந்துட்டா சரியாக போயிடும் அப்படின்னு விஜயா சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு இவங்க 2 பேரும் கிளம்பி சிந்தாமணிக்கு உடனே ஃபோன் பண்ணி அந்த ஃபினான்சர்கிட்ட இந்த பத்திரத்தை வாங்கிக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு. அவங்க என்னதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டை அடையணுன்றதுக்காக. அந்த வீட்டை வேறொருத்தவங்களுக்கு விற்றா அதை இடித்து தரமட்டமாக்கிட்டு அங்கே பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி அவங்களுக்கு அவ்வளோ லாபம். ஸோ அதுக்காக தான் வந்து சிந்தாமணி பிளான் பண்ணி இவங்களை ஏமாற்றிட்டாங்க. இது விஜயாவுக்கு புரியாமல் வட்டி கம்மி பணம் அப்படின்ன உடனே வாயை பொழந்துக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. சிந்தாமணி அவங்க நினச்ச மாதிரியே வீட்டு பத்திரத்தை இப்போ அவங்க கைக்கு கொண்டு வந்துட்டாங்க விஜயா மூலமாக. ஸோ இப்போ இந்த பத்திரத்தை வச்சுட்டு இவங்கக்கிட்ட பணத்தை கேட்க போகிறாங்க. பணம் இவங்கக்கிட்ட இல்லை. அவங்க கேட்ட உடனே அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியாது. பேங்க்கில் இருந்த வீட்டு பத்திரத்தோடைய பணம், அதோடைய மனோஜ் வாங்கின கடன் எல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ ஆகுது. பத்தாததுக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து வட்டி இவ்வளோ ஆகுது, வட்டிக்கு மேலே வட்டி அப்படின்னு. வீட்டுக்கு வேறு வட்டி, இவர் வாங்கின கடனுக்கு வேறு வட்டி அப்படின்னு வட்டிக்கு வட்டி மேலே போட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இவங்க கிட்ட கேட்டால் அவங்க எங்கே போவாங்க? ஸோ இதெல்லாத்தையும் வச்சு ஏமாற்றி பணத்தை கட்ட முடியல அப்படின்னா வீட்டை விட்டு எல்லாரையும் காலி பண்ண வச்சு இந்த வீட்டை அவங்க அடைஞ்சிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமே. ஸோ இதுக்காக தான் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அந்த ஃபினான்சருக்கு விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு, அதாவது சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அவர் நடந்துக்கிட்டதுனால அவருக்கு லாபம் இதில் இருக்குது. சிந்தாமணி அவங்களுக்கு அதில் கமிஷன் தந்திருக்காங்க. அதனால தான் அவருமே அதில் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இவங்க 2 பேருமே ஃபினான்சர் தானே, இப்படி வட்டி கூட்டு தப்பான தொழில் பண்ணுறவங்க தானே இவங்க. அதனால தானே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் இதில் போய் விஜய் யார்கிட்டையும் சொல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு பிரச்சனை வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் ஸ்ருதி வீட்டில் இல்லை. முத்துவும் மீனாவும் எங்கே அவங்க ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எங்கே அப்படின்னு கேட்கும்போது தான் ஸ்ருதி அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது ரவியுமே அங்கே கிளம்பி போய் நின்றுட்டுருக்காரு. மாப்பிள்ள, நானே உங்களை பார்க்க வரணும் தான் இருந்தேன். என்னாச்சு? ஸ்ருதி இங்கே வந்து உட்காந்து கதவை சத்திக்கிட்டு ரொம்ப நேரமாக திறக்கவே மாட்டேன்றா, அழுதுகிட்டே வேற இருக்கா அப்படின்னு கேட்கவும், நவருங்க ஆண்டி, நான் பேசிக்கிறேன். ஸ்ருதி கதவை தர அப்படின்னு. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? நீ வராத, இங்கே முதல்ல கிளம்பு அப்படின்னு. ஸ்ருதி கதவை தர, பேசிக்கலாம் அப்படின்னு. மாப்பிள்ள என்னாச்சே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அங்கிள், நான் அப்புறம் சொல்கிறேன், ஸ்ருதி கதவை தர அப்படின்னு. அங்கிள் ப்ளீஸ் அவளை கதவை திறக்க சொல்லுங்கள் அப்படின்னு ரவி சொல்லவும், நானும் ரொம்ப நேரமாக தட்டி பார்த்துட்டேன் மாப்பிள்ள, அவள் கதவையே திறக்க மாட்டேன்றா அப்படின்னு. டேடி முதல்ல அவனை இங்கேருந்து போக சொல்லுங்கள், அவன் என் முகத்திலே முழிக்க வேணாம் அப்படின்னு. மாப்பிள்ள, உங்கள் மேலே தான் அவள் அவ்வளோ கோவமாக இருக்கா, என்ன பண்ணீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அங்கிள் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு. பின்ன எதுக்கு மாப்பிள்ள அவள் உங்கள் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்னு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் மாற்றி கேட்கவும், முத்துவும் மீனாவும் விஷயம் தெரிஞ்சு அப்போ தான் அங்கே போகிறாங்க. மேலே பண்ணோன்னே ரவி அப்படின்னு உள்ளே இருக்கா ஸ்ருதி அப்படின்னு. உடனே ஸ்ருதி கதவை தர அப்படின்னு. மீனா நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. ஸ்ருதி எதுவும் வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கதவை தருங்க, எதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. என்னாச்சு முத்து? மீனா என்னாச்சு? அவள் ரொம்ப நேரமாக எங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமே உள்ளே அழுதுகிட்டே இருக்கா. மாப்பிள்ளை கேட்டாலும் மாப்பிள்ளையும் சொல்ல மாட்டேன்றாரு, நீங்களாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு. அது அப்படின்னு சொல்லிட்டு மீனா தயங்குறாங்க. மீனா சொல்லிடு, வேறு என்ன பண்ண முடியும், சொல்லாமல் மறைக்க முடியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அம்மா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு. அதான் எங்களுக்கே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு, என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு மீனா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, அதான் அந்த நீத்து இருக்கால, அவளால் தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு. நீத்துவா, என்ன ஆச்சு? அவன் என்ன பண்ணா? என் பொண்ணுக்கிட்ட ஏதாச்சும் வம்பு வச்சுக்கிட்டாளா? என்ன ஸ்ருதி, உன்னோட ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ண ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்காளா? அதுக்கு வருத்தப்பட்டு அழுதுட்ருக்கியா அப்படின்னு. ஏங்க
ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணுறதுக்காக அந்த நீத்து ஏதாச்சும் பண்ணால் அமைதியாக இருப்பாளா இவ, அதுக்கு மேலே ஸ்ருதி ஏதாச்சும் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் அவள் என்ன பண்ண அப்படின்னு ரவியை அவள் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம், ரவி அவள் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபோன்லலாம் போட்டிருக்கா. அது ஸ்ருதி பார்த்துட்டு பயங்கரமாக பிரச்சனையாகி ரெஸ்டாரண்ட்டில் போய் சண்டை. ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்து அவகிட்ட கேட்டதுக்கு அவள் இது எதை சொல்கிறா. அது மட்டும் இல்லை, அவளை மீட் பண்ணி நாங்கள் தனியாக கூட பேசினோம். ஆனால் அந்த பொண்ணு லூச மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, வேறு ஏதாச்சும் தான் பண்ணணும். ஆனால் ஸ்ருதி இதுக்கு கோவப்பட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், எவ்வளோ ஒருத்தி உங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சு உங்களை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் இடம் கொடுக்காமையே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஐயோ, ரவி மேலெல்லாம் எந்த தப்பும் இல்லை. ரவி ஸ்ருதியை தவிர வேறு எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்குறதில்ல அப்படின்னு. அது நமக்கு தெரியுது, ஆனால் அவளுக்கு தெரியலையே. மாப்பிள்ளை லவ் பண்ணணுன்னு தெரிஞ்சோ அவள் வேணும்னே பிடிவாதமாக லவ் பண்ணிகிட்ருக்காளே, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு. அப்போது மாப்பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை. ஸ்ருதி, மாப்பிள்ளையே உன் பக்கம்தான் இருக்காரு, நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்போ இங்கே வந்து உட்காந்து அழுதுட்ருக்க, நீ முதல்ல கதவை தர அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. பழங்குறல முதல்ல சொல்கிறது கேளு, கதவை தர, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நீ இப்படி உள்ளே உட்காந்துட்டு நாங்கள் வெளியே நின்று பேசிட்டு இருக்கல என்ன அர்த்தம். அப்புறம் நானும் மீனாவும் எங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம், உங்கள் விஷயத்தில் இனி எதுலையுமே நாங்கள் தலையிட மாட்டோம், அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே ஸ்ருதி கதவை திறக்கிறாங்க. என்ன முத்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. பின்ன என்ன, நாங்கள் இங்கே வந்து உங்களோட லைஃப்காக தான் நின்றுட்டுருக்கோம், நீங்கள் என்னமோ பேசாமல் உங்கள் பாட்டுக்கு போய் உள்ளே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு. நான் எனக்கு வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ணட்டும், எல்லாம் இவனால தானே அப்படின்னு. இங்கே பாரு, ரவி மேலே எந்த தப்புமே இல்லை, அவன் தான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொல்கிறான்ல, ப்ளீஸ் நீங்கள் தான் ரவியை புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாளாக அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் பக்கம் நின்னீங்க, இப்போது அவளுக்காக அவள் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்றதுக்காக ரவியை தூக்கி போட்டா எப்படி அப்படின்னு. அவன் மேலே எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு. இங்கே பாருங்கள், கோபத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் இப்படி பிரியணுன்றதுக்காக தான் அந்த நீத்து வேணும்னு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க அப்படின்றது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவளை கூப்பிட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் எடுத்து சொல்லி பேசுகிறோம், ஆனால் அவள் நக்கலாக ஆணவமாக எவ்வளோ சிரிப்பு சிரிக்கிறா தெரியுமா. அப்போது நீங்கள் பிரியணுன்றது தான் அவளோட டார்கெட், அதுக்காக தான் அவள் அப்படி பண்ணியிருக்கா. ரெஸ்டாரண்ட்டில் எப்படியாச்சும் அந்த பக்கம் நீங்கள் அவளை எடுத்துட்டு ரவியை கூட்டிகிட்டு போயிடுவேங்க அப்படின்ற எண்ணத்தில் இப்படிலாம் பேசி உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வர வைக்கலாம், உங்களை பிரிக்கணும் அப்படின்றது தான் அவளோட எண்ணம். ஸோ அவள் நினச்ச மாதிரியே நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்க. அப்படி சண்டை போட்டால் ஸோ ரவி உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா மொல்ல அவள் பேசி ரவி அவள் பக்கம் கொண்டு போயிடலான்னு நினைக்கிறா. ஸோ அதுக்காக தான் அவள் இதெல்லாம் பண்ணியிருக்கா. நீ இப்படி முறுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரவி கூட சண்டை போட்டு தனித்தனியாக இருந்தால் எப்படியா அப்படின்னு முத்து வந்து பேசுகிறாங்க. ஒன்றுமே புரியல மீனாவுக்கு. என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா ஒரு நிமிஷம் அமைதியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ணில் சைகா பண்ணிடுறாங்க. ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு. அப்புறம் ஸ்ருதிக்கு வந்து பொசிஷனஸ் ஆகுது. அதே அப்படி அவனை மயக்கி கூட்டிகிட்டு போயிடுவேன், முடிஞ்சால் பண்ண சொல்ல பார்க்குறேன், என் முன்னாடி மட்டும் வந்து அவள் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணட்டும், பல்ல செவில் உடைச்சிடுவான் அப்படின்னு. அப்போ தான் ரவிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ ஸ்ருதியுமே இருந்துக்கிட்டு, ஏன் புருஷன் அது எப்படி ரவியை நான் விட்டு கொடுத்துருவேன், எவ்வளோக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நிற்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்களுடைய மனசில் இருக்கிற லவ் வெளியில் வந்துடுது. ஸோ இந்த அளவுக்கு ரவி மேலே ஆசையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இப்படி தேவையில்லாமல் சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் தான் அவளை ஜெயிக்க முடியும். இப்படி நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தால் எப்படி முடியும். இங்கே பாரு பாருங்குறல, உன்னோட மனசுக்குள்ளே ரவி எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்றது தோ இப்போவே தெரியுது. தேவையில்லாமல் நீ அவங்ககிட்ட சண்டை போட்டு இப்படி பிரிஞ்சிருக்காது அப்படின்னு. இங்கே பாரு அவளே, அதான் அவங்க 2 பேரும் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, மாப்பிள்ளை மேலே நீ இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் அவளை பற்றி நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, அவளோட பிரச்சனை நான் பார்த்துக்கிற வீடு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா சொல்கிறாங்க. இல்லைங்க, இது பொம்பளை பிள்ளை விஷயம், இதில் ஏதாச்சும் எக்தப்பாக பண்ணால் பிரச்சனை நமக்கு தான் போய் முடியும், தேவையில்லாமல் அவகிட்ட எதுவும் வம்பு வச்சுக்க வேண்டாம், நானும் மீனாவும் இந்த பிரச்சனையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, தேவையில்லாமல் நீங்கள் போய் அவகிட்ட எதுக்கு மோதிக்கிட்டு, நீங்களாம் போய் அவகிட்ட மோதுற அளவுக்கு அவள் அந்த அளவுக்கு வருத்தே கிடையாது, உங்களோட லெவல் என்ன ஆகுறது, முத்துவும் மீனாவும் பார்த்துப்பாங்க விடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு முத்துவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவி கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு அவங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆகிக்கிறாங்க. இங்கே பாட்டு ஸ்ருதி, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அப்போ நீ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இனி போகக்கூடாது அப்படின்னு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் எப்படி போவேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்போது நான் இங்கே இருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி இப்படிலாம் பண்ணாதீங்க, பேச்சுக்கு கூட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த வீட்டில் இருக்கேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக சந்தோஷமாக இருக்கிற டைமில் நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய மம்மி கூடயும் டேடி கூடயும் எவ்வளோ நாள் வேறு இருங்க, ஆனால் இப்போ வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்லவும், அப்போது
இல்லை அவள் இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு. இல்லைம்மா நான் தான் யோசிக்காமல் இப்படி சொல்லிட்டேன். மீனா சொல்கிறது கரெக்ட் தான். நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. நான் இப்போ இந்த சமயத்தில் இங்கே வந்துட்டேன். அப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ஆன்ட்டிக்கு வீட்டில் மனோஜ் எல்லாரும் உடஞ்சி போயிருக்காங்க. அங்கிளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறதுக்காகவாச்சும் அங்கே கூட இருக்கணும் இல்லைம்மா. சரிம்மா நான் வரேன். அந்த நீத்துவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. அவெல்லாம் ஒரு ஆளா? அவகிட்ட நான் சண்டை போட்டுட்டு இப்படி ரவிக்கிட்ட கோச்சிட்டு இருக்கிற அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சமாதானப்படுத்தி முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போது அந்த நீத்துக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேணும்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக மூளை தான் குழம்பிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு எடுத்து சொல்லியும் அவங்க எது கேட்டாலே அதுக்கு ஆப்போசிட்டாக மாற்றி மாற்றி பதில் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களோட அப்பா கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவருமே புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் 2 பேரும் சண்டை போடக்கூடாது, இப்படியே இருக்கணும், அந்த பொண்ணு வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு அவருடைய அப்பாவுமே ரவிக்கும் ஸ்ருதிக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. சரிங்க டாடி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு சமாதானமாயிடுறாங்க. அப்போது விஜயாவும் மனோஜும் வீட்டுக்கு வராங்க. வரும்போதே அவங்களோட மொழியே சரியில்லை, திருன்னு வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் மற்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு அமைதியாகவே அவங்கள பார்த்துட்ருக்காங்க. விஜயா ரவியோட விஷயம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்காம திருன்னு முடிச்சுட்டே வரவும் இவங்களுக்கு இன்னும் டவுட் ஆயிடுது. அப்போ தான் என்ன விஜயா எங்கே போயிட்டு வர அப்படின்னு. எங்கே அது ஷோரூம்க்கு தான் அப்படின்னு. எனது நீ ஷோரூம்க்கா வெளியில் போயிட்டு வரேன்னு சொன்ன அப்படின்னு கேட்கவும் ஆமாங்க மனோஜ்க்கு தனியாக இருப்பானேன்னு ஷோரூமுக்கு போனேன். அப்படி தான் 2 பேரும் ஒன்றாவே வந்துட்டோம் அப்படின்னு. சரி அதுக்கு ஏன் அப்படி 2 பேரும் முழிச்சிட்டே வரீங்க அப்படின்னு. ஒன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவ போல இருக்கு, அமைதியாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எங்களுடைய மொழியே சரியில்லை, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு ஏன் இப்படியே இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குவோம். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரவியும் ஸ்ருதியும் பார்த்ததுக்கப்புறமா ஆமாம் அந்த நீத்தோட விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் உங்களுக்கு அது ஞாபகம் வருதா, அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு விடுமா அப்படின்னு. எங்கே முடிஞ்சிருச்சு ஆண்டி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்கள் பிள்ளையா அவள் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு திரிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜயாவுக்கு கோவம் வருது. என்ன இது என் பிள்ளைய அவள் லவ் பண்ணுறாளா அப்படின்னு. ஆமாம் ஆண்டி, ஏன் பணக்கார வீட்டு பொண்ணு கட்டி வைக்க போகிறீங்களா என்ன அப்படின்னு. என்னம்மா ஸ்ருதி இப்படி கேட்டுட்ருக்க, உனக்கும் ரவிக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரியும்ல, உன்னை விட நல்ல மரமாக எனக்கு யாருமா கிடைப்பா, போய் அந்த நீத்துவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே இப்போயாச்சும் திருந்திருக்கீங்களே அப்படின்னு. ஆமாம் நான் பண்ண தப்பால் தான் ஒருத்தி கூட்டிகிட்டு வந்து படாத பாடுபட்டுட்டேனே, போதும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கவும் அவங்க வாய்தான் அப்படி சொல்லுது. ஆனால் மனசுக்குள்ளே பணத்தாசையால் இப்போவும் விஜயா கிட்ட சிந்தாமணி கிட்ட பயங்கரமாக மாட்டிகிட்டு இருக்காங்களே விஜயா. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாருமே அவ்வளோ கோவப்படுவாங்க. ஸோ முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த விஷயம் அண்ணாமலைக்கு இன்னும் தெரியாமவே இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் வேறு மாதிரி போய் முடிஞ்சிருச்சுமா. பழங்குரலில் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ரவி மேலே தேவையில்லாமல் பழங்குரல் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசினா என்னப்பா அந்த பொண்ணு பேசினதே பேசிகிட்ருக்கு பைத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்கவும் என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் கரெக்டாக அந்த நேரத்துலேயே கொஞ்ச நேரத்துலேயே கடங்காரன் பின்னாடியே நிற்கிறான். பத்திரத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு பார்த்து அதிர்ச்சி ஆகுது. இப்போ தானே நம்ம அவங்கள பார்த்துட்டு வந்தோம், என்ன இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் முத்து அண்ணாமலை இவங்க எல்லாரும் என்ன விஷயம் வாங்க, திடீர்னு எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் தான் அந்த விஷயத்தில் ஏதோ முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல, பத்திரத்தெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுக்குற பணமும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு முத்து பேசுவோம். உங்ககிட்ட யார், நான் பத்திரத்தை கேட்க இப்போ வந்ததான் நான் சொன்னேனா அப்படின்னு. பின்ன எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. நான் காசை கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு. காசா, அதான் அவங்ககிட்ட கேளுங்க, எங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. ஏன் தோ வீட்டு பத்திரம் என்கிட்ட இருந்து கடனை வாங்கி வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு இப்போ தானே உங்கள் அம்மா எங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போது மனோஜ் கொடுத்த கடனையும் அந்த வீட்டுக்காக நான் கொடுத்த கடனையும் எப்போ அடைக்க போகிறீங்க. அதுக்கு அடுத்த மாதமே முதல்ல மனோஜ் வாங்கின கடத்துக்காக 1 லட்சம் சொல்லியிருந்தேன். இப்போது நீங்கள் 2 லட்சமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. மனோஜ் மாதம் ஆனால் நீங்களும் உங்கள் அம்மாவும் 2 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை, அதில் இன்ட்ரெஸ்ட் 5 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. முதல்ல பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லவும் விஜயா தான் உங்களுக்கு காது கேட்காதா அப்படின்னு சொல்லவும் யார்கிட்ட அப்படின்னு முத்துவுக்கும் கோவம் வருது. அவங்க அப்பாவை பற்றி பேசுவோம். அப்போ தான் என்ன விஜயா இது இவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு. ஓ இதுக்கு தான் 2 பேரும் திருட்டு முடிச்சுட்டு வந்தீங்களா என்ன, அந்த ஆள்கிட்ட யாருக்கும் தெரியாமல் பணத்தை வாங்கி கொடுத்துட்டீங்களா பத்திரத்தை மீட்டு அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க அப்படின்னு சொன்னோம். அண்ணாமலைக்கு நெஞ்சு வலி வர மாதிரியே ஆயிடுது. அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிக்கிறாரு. அப்பா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஓ ஐடியாவா அப்படின்னு சொல்லவும் டே அவன் ஒன்றும் சொல்லடா நான் தாடா முடிவெடுதா அப்படின்னு. அப்பா தான் வேண்டான்னு சொன்னார்ல, இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்களா
இல்லைங்க வீடு தேடி வந்திருக்கு, இப்போ பணத்தை கொடுக்க சொல்லி கேட்குறான், எங்கே போவீங்க 2 பேரும் அப்படின்னு முத்து கேட்கவும் அவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் ஏங்க நீங்கள் என்ன சொன்னீங்க, முதல்ல பணத்தை கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னீங்கல்ல, பத்திரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி பத்திரத்தை கொடுத்து அடுத்த நிமிஷம் வந்து வீட்டு முன்னாடி நின்று 2 லட்ச ரூபாய் கேட்குறீங்க, எப்படி கொடுக்கறது அப்படின்னு. பின்ன கடன் வாங்கியிருக்கீங்க நீங்கள், பத்திரம் எங்ககிட்டே இருக்குது, கடனை கொடுக்கணும், கடனை கொடுக்கலன்னா வீட்டை விட்டு எல்லாரும் காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா என் அம்மாவை ஏமாற்றி பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி மிரட்டிட்டு இருக்கியா, அவங்க கிட்ட பணத்தை பொறுமையாக கொடுத்தா தானே போதும்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வட்டி இவ்வளோ சொல்கிற, அசல் இவ்வளோ சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் அவங்களாவே கேட்டுக்கோங்க அப்படின்னு முத்து சொல்லவும் அவங்க கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். என்னம்மா பத்திரத்தில் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டீங்க, இப்போ பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்க போகிறீங்களா இல்லை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட் என்ன நடக்க போகுது, அண்ணாமலை முத்துவும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரோடாவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.